இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள். எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை நமக்கு தந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில வார்த்தைகளை ஆண்டவருடைய உள்ளத்திலே அவர் பாரப்படுத்தினதினாலே உங்களுக்கு முன்பாக வைத்து கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு நிறுவனம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது இந்த உலகத்திலே அவர் ஸ்தோத்திரம் உலகத்திலே பிறந்தாரோ அப்பொழுதே கடைசி நாட்கள் அப்பொழுது ஆரம்பித்து விட்டது. அது அப்பொழுது இருந்து ஆரம்பித்ததுன்னு சொன்னால் இப்போ 2000 ஆண்டுகள் தாண்டி விட்டது. இப்பொழுது அது எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. வருஷத்தின் கடைசி என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளிலே கடைசி நாளிலே செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள் ஒரு பகுதி முடிய போகிறது சொன்னால் அதுல சில ஆயத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்கிறது. நாம் புதிய ஆண்டை சந்திக்க போகிறோம். புதிய ஆண்டை சந்திக்க போகிற நாம் ஒரு காரியத்தை செய்யும்படியாக சில காரியங்களை நாம் செய்து நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் முடிகிற போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், என்ன நாம் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுதுதான் இந்த வருஷம் தொடங்குவது போல இருந்துச்சு, அதுக்குள்ளதான் முடிஞ்சிட்டா. இப்பதான் நாங்க வாக்குத்தத்த ஆராதனைகள் நடத்தி வாக்குத்தத்தங்களை எடுத்து ஒருவர் சொன்னோம். வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு பாஸ்டர் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்லி கேட்ட போது சொன்ன, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி வாக்குத்தம் தந்திருக்கிறார். உன்னை அதிசயங்களை காணப்பட வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லி சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு நேரத்தைக்கு சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்குது. இனி அடுத்த புது வருஷம் வந்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த புது வருஷம் வந்துட்டு இந்த வருஷம் முடிய போகுது, எப்படி போகுதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம புலம்புகிறோம். உண்மையிலே அதுதான் நடக்குது. எப்படி போகுதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா நாம் கடைசி காலத்துல இருக்கிற என்பதற்கு அநேக சாட்சிகளும் அடையாளங்களும் நடக்கிறது. மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல சீசர்கள் வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் சொன்னால் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். பாருங்க, நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளிலே அநேக காரியங்கள் ஆண்டவர் சிந்திக்க தேவன் கிருபை செய்தார். முன் சொன்ன அநேக வார்த்தைகள், தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது. அதே போல இனி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை ஒன்று இருக்கிறது. அந்த 2வது வருகையில ஸ்தோத்திரம் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து இந்த வேத வசனத்திலே அந்த சீசர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு அல்லவா?
உங்களுடைய வருகை இருக்கிறது அல்லவா, அதுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறேன், என்ன அடையாளத்தை சொல்லுகிறேன், இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி என்ன அடையாளத்தை எங்களுக்கு வைத்திருக்கிற சொல்லிட்டு அவர்கள் கேட்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமப்படுவதாக. அப்படி கேட்கிற போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கிற போது இனி அடுத்தால இன்னொரு ஜெனரேஷன் வருமா என்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நாம் இருக்கிற இந்த தலைமுறையிலேயே ஒருவேளை இந்த உலகத்தினுடைய முடிவுகள் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவே நிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். சீக்கிரமா வருவேன் சொல்லியிருக்கிறார், எப்போ வருவேன் சொல்லல, அடையாளத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு மாறாக வேறொரு காரியத்தை சொல்ல இருக்கிறார். கவனிங்கள், வானத்துல செவ்வானம் இருக்கிற சொல்லி நீங்க பாக்குறீங்க, அப்பொழுது மழை வரும் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் நீங்கள் நிதானிக்கிற போது மனுஷகுமாரனுடைய நாட்களை நீங்க நிதானிக்க முடியாதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இதுவரை இல்லாத சம்பவங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்கிற நாம் எவ்வளவு கவனமாக, எவ்வளவு என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். இன்னும் நாம் இப்படியே பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துவிட்டே போகலாமா? இப்படி ஏசுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இயேசு என்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நம்ம போகலாமா? வெறும் கூட்டங்களுக்கு மட்டும் போனா போதுமா? வெறும் ஜெபம் மட்டும் பண்ணினா போதுமா என்கிற ஒரு நிலைமையில நாம் சிந்தியாதபடிக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து செல்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டெப் என்னது? ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் என்னது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேத புஸ்தகத்திலே பார்க்கும் போது 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவுக்கு ஒரு பிரதான ஒரு சீசனாக இருந்து அவரோடு கூட எல்லா காரியத்திலிருந்து கற்றுக்கொண்ட பேதுரு சொல்லுகிறார், அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதுகிற போது சொல்லுகிற காரியம் சொன்னார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. அல்லேலூயா. உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கிறோ, எல்லா அநியாயங்கள் நடக்கிறதோ எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. நல்ல காரியத்துக்கும் முடிவு சமயமா இருக்கிறது, கெட்ட காரியத்துக்கும் சமயமா இருக்கிறது. இந்த உலகத்துல நான் பார்க்க எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. யாரும் தன்னை பெரியாளாக சொல்வதற்கு முடியாது. பாருங்க, துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், நாங்கள் குடித்து வெறித்து அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எங்களை கேட்க யாராலும் முடியாது. ஏன்னா எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. யாரும் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பாங்க. அவங்களுக்கும் முடிவு சமயமா இருக்குது. அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், பெரிய பெரிய அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், பெரிய பதவிகள் இருக்கிறது. நம்ம வீட்டுல பாக்கெட்ல கூட பணம் வைப்பதற்கு 10 ரூபா கூட இல்லாதபடிக்கு கஷ்டப்படுறோம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் 10 ரூம் இருந்தாலும் 10 ரூம் ஃபுல்லா பணமா தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 2000 நோட்டு கட்டெல்லாம் காணலன்னு சொல்லி பார்த்தாரு, எல்லாம் அங்கதான் இருக்குது. நாங்க அந்த புது வருஷத்துல எல்லாருக்கும் புதிய நோட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு புது வருஷத்தினுடைய புதிய நோட்டுக்காக தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. புது நோட்டெல்லாம் எங்கேயோ போயிட்டு. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி எல்லாம் நடக்கிறது, நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் முடிவு சமயமா இருக்கு. அல்லேலூயா. பழைய 500 ரூபாய் நோட்டையும் பழைய 1000 ரூபாய் நோட்டையும் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஒரே நாள்ல முடிவு வந்துட்டு 12 மணிக்கு மோடி தாத்தா யோசித்தாரு, காலை அன்னைக்கே உடனே சொல்லிட்டாரு. அடுத்த நாள் 500 ரூபாய் நோட்டை வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் ஆட ஆரம்பித்து விட்டது, தலையெல்லாம் சுத்த ஆரம்பித்து விட்டது. எல்லாவற்றின் முடிவு பாருங்க, எந்த ஒரு காரியம் நிரந்தரம் கிடையாது. அப்போ
இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்துக்கும் முடிவு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது அதற்காக சில மனிதருடைய கட்டளையே நமக்கு அந்த முடிவை ஏற்படுத்துமானால் பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலும் சத்தம் விடுவார், முடிந்தது என்று சொல்லுவார், உடனே எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என்ன முடிவு என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகாரம் 40வது வசனம், 39-40. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் அவருடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களை சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் சொன்னா, அறுப்பின் நாள் அது ஒரு நிலத்தை உழுது அதுல பயிர்களை விதைத்து அது முழுதுமாக வளர்ந்து அறுவடைக்காக முற்றி நிற்கிற போது அறுக்கும்படியாக வயல்காரர், அது நிலத்தின் உரிமையாளர் ஆட்கள் அனுப்புகிறார்கள். அதை அனுப்பி அதுக்கு ஒரு முடிவு வருகிறது. அல்லேலூயா. இதே போல அந்த உலகத்தினுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் வேண்டிய நன்மைகள் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். இதுல 2 வகையாக இருக்குது. ஒன்று அந்த நல்ல ஒரு கதிர், அடுத்தது வருகிறது களை. இந்த 2க்குமே தண்ணீரும் கிடைக்கிறது, உரமும் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஸ்தோத்திரம். பணக்காரன் போய் நீ ஆண்டவரை தேடுங்களே, நான் சும்மா எதுக்கு தேடணும்? ஏன் தேடணும்? எனக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு பணம் இருக்கிறது, உன்னை விட பணம் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது, உன்னை விட வீடு எனக்கு பெரிதாக இருக்கிறது, உன்னை விட எனக்கு ஆஸ்தி அதிகமாக இருக்கிறது, உன்னை விட என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, உன் பிள்ளைகளை விட என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அப்போ நான் எதுக்கு கடவுளை தேடணும், நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கதான் செய்யுது. அல்லேலூயா. அப்போ அவங்கள பார்க்கறதுமே நம்ம கொஞ்சம் பொறாமையா இருக்கும். என்ன சொல்லுவோம்? போய் பேசுறேன் நல்லா இருக்கான், களவு செய்யறேன் நல்லா இருக்கிறேன், நாட்டை கொள்ளடிக்கிறேன், வீட்டை கொள்ளடிக்கிறேன், எல்லாரையும் கொள்ளடிக்கிறவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அவனுக்கும் கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. ஸ்தோத்திரம். அவனுக்கு கிடைக்கிறத விட நமக்கு கொஞ்சம் குறைவாதான் கிடைக்கும். அல்லேலூயா. களை தான் அதிகமா சாப்பிடும், கதிரு கொஞ்சம் தான் சாப்பிடும். ஆனா ஸ்தோத்திரம், 2 அறுப்பு மட்டும் வளர விடுங்கன்னு சொல்லுகிறான். 2ஐயும் அறுக்கிற போது முதல்ல அறுக்கப்படுகிறது களையை அறுத்து எரிச்சவங்களா அக்கினி சூளையில போடுவார்கள். அல்லேலூயா. அதுதான் முடிவு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்காமல், உலகத்தின் பாவங்களை விட்டு விலகாதபடிக்கு துன்மார்க்கமா வாழுகிறவர்கள், ஆண்டவரை பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள், ஸ்தோத்திரம், அவர்கள் உலகத்தின் முடிவிலே அவர்கள் அறுக்கப்பட்டு அவர்கள் அக்கினி சூளையில் போடப்படுவார்கள். தன்னைக்கு ஏதுவாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இது ஒரு கடைசி காலம். அந்த சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தான அபிஷேகம் பெற்றவர்கள், இவர்கள் தான் நீதிமான்கள். இவர்கள் எல்லாரும் சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது. அப்போ இந்த கடைசி நாட்கள் இருக்கிற நாள் எப்படி அந்த அறுவடைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், இந்த முடிவு காலத்தை சந்திப்பதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அந்த நீதிமான்களுக்குரிய முடிவு நமக்கு கிடைக்கும்.
என்பதை நாம் சற்று ஆராய போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க நீதிமானுடைய முடிவு எனக்கு வேணும்னு சொல்றாங்க? அல்லேலூயா. வேத புஸ்தகத்துல பிலேயாம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஜெபம் பண்றான். இஸ்ரவேலுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொன்னவன், அவர்களை சபிக்கும்படியாக வந்தவன். அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 23வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கு எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்க வேண்டும். என்னுடைய முடிவு அவனுடைய முடிவு போல இருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனா என்னுடைய முடிவு நீதிமானுடைய முடிவு போல இருக்கணும். விரும்புறீங்களா? ஆண்டவரே, என் முடிவு நீதிமானுடைய முடிவை போல இருக்கணும். நீதிமானுடைய முடிவு சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய முடிவு. சூரியனை போல பிரகாசிக்கும் என் முடிவு. தேவதூதர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிற போது அவளோடு சேர்ந்து பரலோகத்தின் தேவனை சுத்திரம் கரம் உயர்த்தி வெள்ளை அங்கி உடுத்து கொண்டு அவரை துதிக்கிற அந்த முடிவு எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் முடிவு சமயமாயிடுச்சுன்னு சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட பேதுரு நமக்கு சில காரியங்களை ஆலோசனையாக சொல்கிறார். அதை மட்டும் நாம் வேகமாக தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் மறுபடியும் வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து போதும் கவனிங்க. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி. தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? தெளிந்த புத்தி. கலைஞன புத்தி இருக்கக்கூடாது, தெளிவில்லாத புத்தி இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னா இந்த தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் சாத்தானுடைய கண்ணில விழுந்து விடுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது, உங்களை ஏமாற்றிடக்கூடாது, உங்களுடைய ஆத்மாவை திருடி விடக்கூடாது. நீங்க எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் எப்படிவதாக. நான் சென்னை பட்டணத்துக்கு ஒரு தடவை கொடைக்கானல் முடிந்து போகிற போது பஸ்ல போகிற போது என்ன நடந்துச்சுன்னா, மதுரையில போய் வண்டியோட நிறுத்திருக்காங்க. அப்போ ஸ்தோத்திரம் ஒரு 4 ஆரஞ்சு பழத்தை வந்துட்டு வெளியே நின்று ஒருத்தன் கை காட்டிட்டு இருக்காங்க. 4 ஆரஞ்சு பழத்தை வந்துட்டு 15 ரூபா நான் நினைச்சேன் 1 கிலோ தான் 15 ரூபா நினைச்சிட்டு அந்த வாங்கணும். வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்து சில்லறை கட்டாயம் தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு விலை அதிகம் அப்படின்ட்டு ஏமாத்துறான். முதல்ல சொல்றது விலையை குறைச்சி சொல்றான், பைசா கையில கொடுத்தா திரும்ப தர மாட்டேங்கிறான். சொல்றான். அவரை ரொம்ப வாக்குவாதமெல்லாம் ஆயிடுச்சு. அவனை வாங்குறது ரொம்ப பாடா போச்சு. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. நான் தான் இப்படி ஏமாந்து இப்படி பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா வேற மத்தவங்க அவங்ககிட்டே இதான் பண்றாங்க. மத்தவங்க எல்லாம் நம்ம பேச்சுல விட்டுருவோம். சரி போட்டு அந்த ஆளை போட்டு இனி இவங்க நம்ம கவனமா இருந்து நம்ம இருப்போம். ஆனா வேற ஆட்கள் என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க, கீழே அடிக்க போறாங்க. அடிக்க போய் கீழே என்னாச்சுன்னா அவன் ஒரு கும்பலா கூட்டிட்டு நிக்கிறான். அப்போ நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்? தெளிவாயிடணும். இதுக்கு நம்ம இடம் வச்சதுன்னா என்ன ஆயிரும்? பிரச்சனை. சொல்றோம் இதெல்லாம் ஏமாத்து கேசுகள். தெளிவாயிடணும். தெளிந்த புத்தி ரொம்ப அவசியம். தெளிந்த புத்தி இல்லாட்டா ஒண்ணுமே நடக்காது. நம்ம சாதாரண உலகத்துல நம்ம வாழறதுக்கே தெளிந்த புத்தி இல்லாட்டா நம்ம ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் பைத்தியக்காரர்களை போல இருப்பார்கள். சொல்றோம். அப்ப எல்லாவற்றிலும் தெளிவு வேணும். நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம், தெளிந்த புத்தியோடு வாங்கணும். ஒரு காரியத்தை செய்ய போகிற தெளிந்த புத்தியோடு செய்யணும். ஒரு வீடு கட்டும் போது தெளிந்த புத்தியோடு செய்யணும்.
இதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிந்த புத்தி அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியை பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. நம்ம தெளிந்த புத்தி இல்லாட்டா குழப்ப புத்தியோட ஒருத்தர் சுத்திட்டே திரிகிறான். பிசாசு யாரடா விழுங்கலாம் சொல்லி காத்துட்டு இருக்கிறான், சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறான். அதனால நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி பிசாசனன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி வந்துட்டே இருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். உன்னை சுத்தி ஒருத்தன் வந்துட்டே இருக்கிறான், உன்னோட எதிராளி வந்துட்டே இருக்கிறான், அவனை விழுங்க முடியாம வந்துட்டு இருக்கிறான். அதனால தெளிந்த புத்தி உள்ளவனா இரு, தெளிந்த புத்தி உள்ள ஆளாட்ட இரு. ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி இல்லாவிட்டா கஷ்டம். இந்த தெளிந்த புத்தி எப்படி வருதுன்னா பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறார். ஆகையால் நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு மனதின் அறை கட்டப்பட வேண்டும். மனதின் அறை கட்டப்பட வேண்டும். மனம் போகிற போக்குல எல்லாம் போகக்கூடாது. மனம் என்னெல்லாம் சொல்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. தெளிந்த புத்தியோட இருந்து மனதின் அறை கட்டணும். வசனத்தினால மனதின் அறை கட்டணும். தேவ பிள்ளைகளே, அப்போ நான் இருக்கிற இடம் தெளிந்த இடம் தானா என்பதை நாம் ஆராய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிற போது ஆண்டவருக்கு பயப்படுறதே புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய புத்தி தேவை, தெளிந்த புத்தி தேவை. நிறைய பேர் தெளிவில்லாம இருக்கிறாங்க, வசனத்தை குறித்து தெளிவில்லாம இருக்கிறாங்க, ஆவியை குறித்து தெளிவில்லாம இருக்கிறாங்க. அந்த தெளிந்த புத்தி இல்லாததுனாலதான் அவங்களுக்குள்ள பல தாறுமாறுகள் வருகிறது. ஒரு ஸ்தோத்திரம். அதாவது நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், ஒரு தடவை ஆடு அறுத்து கொண்டு வந்தாங்க. என்னது? ஆடு கிடா. பெரிய சர்ச்சில் சபை நாளுக்கு ஆடு அறுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ஆடு அறுக்கும் போது அந்த கொம்பு தலையை வெட்டினாங்க. தலையை வெட்டும் போது உள்ள இருந்து ஒரு 2 புழு வெளியே சாடிச்சு அந்த கொம்புக்குள்ள இருந்து. அப்ப கேட்டேன் ஆடு இருக்கிற, ஆனா இது என்னது அப்படின்னு. பாஸ்டர், இது வந்து அந்த காது வழியா உள்ள போயிடும். உள்ள போய் அந்த கொம்புகள்ல அதுல போய் ஜாயிண்ட் ஆகிடும். இது என்ன பண்ணா, இந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது இது போய் குடையிறதுனால அது சும்மா இருக்க முடியாது. அது என்ன பண்ணா, அந்த கொம்பை கொண்டு போய் செய்யும், எங்கேயாவது கொண்டு போய் முட்டும், சும்மா இருக்காது. அதனாலதான் அது எல்லாத்தையும் முட்டை காரணம். எப்படி சில நேரத்தில் அந்த கொம்பு முறிஞ்சு போயிடும் அப்படி. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம புத்தியில பிசாசன செய்வாங்க, இப்படி சில பூச்சிகளை உள்ளாட நினைச்சிருவோம், கொண்டு ஏற்றிடுவோம். கசப்பு, சில வைராக்கியங்கள், ஆண்டவர் பிரியமில்லாத சில காரியங்கள் உள்ள போயிடும். உள்ள போயிட்டுன்னா அவ்வளவுதான். வெறி நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறி நாய், வெறி பிடிச்ச நாய் அது எப்படி வெறி பிடிக்குன்னா, அதோட உடம்புல ஒரு பக்கத்துல காயப்பட்டுன்னு சொன்னா அந்த காயப்படுகிற அந்த இடத்துல இருந்து அந்த கிருமிகள்லாம் உள்ள போய் அதோட மூளையை தாக்குற போது அந்த வெறி நாய் என்ன பண்ணுன்னா உரிமையாளரே கடிச்சு கொடுது. யாருன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, தெளிந்த புத்தியே இருக்க மாட்டேங்குது. இதே போலதான் அனைத்து மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி இல்லாததுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. எது நல்லது எது கெட்டன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அவங்க ஸ்தோத்திரம் தாறுமாறா ஓடுகிற ஒரு பெண்ணொட்டகம் போல அப்படி ஓடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படி இல்லைங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். கடைசி நாட்கள தெளிந்த புத்தி இல்லாட்டா சாத்தான் ஈஸியா தூக்கிட்டு போயிடுவான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தி எப்படி நமக்கு வரும்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஆவி யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு என்ன புத்தி இருக்கும்? தெளிந்த புத்தி இருக்கும். சுத்தம். அவங்க எல்லா காரியத்திலும் தெளிவா இருப்பாங்க. ஒரு காரியம் பேசினாலும் தெளிவா இருப்பாங்க, செஞ்சாலும் தெளிவா இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பதற்கு அந்த ஆவியானவர் போதிக்கிறபடி தெளிவா இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த தேவன் அருள்கிற ஆவி இல்லாதவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பாங்க. ஏன்னா என்ன இல்ல தெளிந்த புத்தி இல்ல. தெளிந்த புத்தி இல்லாதவங்க சண்டை போடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி இருக்கட்டும். அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லியிருக்க கடைசி நாட்களில் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தால் மட்டும்தான் நம்ம சுதந்திரம் தப்ப முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது 1 பேதுரு 4வது 7வது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜாக்கிரதையா இருக்கு. அல்லேலூயா. ஜபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும். ஜபம் பண்ணணும். ஜபத்தை குறித்து 1 வருஷம் முழுவதும் பைபிள் ஸ்டடி எடுத்தாச்சு. பைபிள் ஸ்டடியில வந்தவங்களுக்கு தெரியும் ஜபத்தை குறித்து என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுத்திருக்குன்னு சொல்லி. அப்போ ஸ்தோத்திரம், ஜபத்தை குறித்து நாம் நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஜபம் பண்ணது ஜாக்கிரதையா இருக்கணும். ஜபம் பண்ண எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப முக்கியம். நமக்கு ஜபம் பண்ணுவோம், ஜபம் பண்ணது ஜாக்கிரதையா இருக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அல்லேலூயா. நமக்கு நேரம் கிடைக்கிற போலதெல்லாம் ஜெபம் பண்ணணும். நமக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணணுமா? கேட்டதுன்னா ஜெபம் பண்ணீங்களா? கேட்டதுன்னா நான் ஜெபம் பண்ணேன். எப்போ பண்ணீங்க? காலையில எழுமோன்னா ஜெபம் பண்ணேன், அதோட முடிஞ்சு சொல்றோம் அப்படி எப்படிம்பாங்க. நம்ம ஒரு நாள் 24 மணி நேரம், அதுல தசமபாகம் சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே 2 மணிக்கிறோம் 40 நிமிஷம் ஆண்டாலும் கொடுக்கணும். ஒழுங்கா நம்ம கொடுத்துட்டாலே நம்ம ஆத்மா பரிசுத்தம் அடையும். நம்ம 1 மணி நேரம் கூட உருப்படியா கொடுக்க மாட்டேங்கிறோம். ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் ஸ்தோத்திரம், எப்படியாவது அவனுடைய சமுதிரம் விலகாதபடிக்கு அப்படியே இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணினேன். சில நாட்கள் முடிந்தது. இனி வருகிற நாட்கள் அதை முயற்சி பண்ண போகும். அல்லேலூயா. ஒரே சபைகள்ல 24 மணி நேரம் ஜெபம் நடக்குது ஆண்டவரே. அதே போல ஜெபம் இங்கே நடக்கணும் ஆண்டவரே. நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 24 மணி நேரம் ஜெபம் நடக்கணும். ஜெபிக்க ஆள்களை கொண்டு வரோம். ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தேவை. பாருங்க, கவனிங்க. அப்ப ஜெபம் பண்ணா மட்டும்தான் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகும். சுத்ரா, ஜெபம் பண்ணாவிட்டா நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகாது. ஏன்னா நம்ம பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவன் தான். அல்லேலூயா. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வருகிற போதுதான் நம்முடைய இருதயம் சுத்தமாகும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நமக்கு தலைவலி வந்துன்னா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. கேட்ட சொன்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லங்க, ஜெபம் பண்ணா காரியங்கள் நடக்கும். ஒரு சுத்திரம், இதே போல ஒரு வீட்டுல கொஞ்சம் அம்மா மருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஜெபம் பண்ண பார்த்தா ஏற்கனவே சொல்லிருக்க, பழைய ஆட்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இதை பிடிக்காத சில ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஏத்தாவில ஒரு குடிசையை போட்டு சாராய கடை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாரும் ஜெபம், ஆண்டவரே இந்த சாராய கடையை மாத்தம், அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரே சாராய கடையை மாத்த, ஆண்டவரே குடிக்காரனும் வந்துட்டு என்ன தொந்தரவுப்படுத்துறாங்க, கெட்டவார்த்தை பசியவனும் அப்படி பண்ணுவானு இப்படி பண்ணுவானு எல்லாத்தையும் மாத்த ஆண்டவர் அப்படின்ட்டு இவங்க ஜெபம். இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டா அவங்க கேளியும் கிட்டாலும் அடிச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணாங்க, பீடியை கொளுத்தி அப்படி தூக்கி போட்டு போயிட்டான். அது குடிசை சந்தோஷமான விஷயமா சங்கடமான விஷயமா? சாராய கடை தீ பிடிச்சிட்டு உடனே அவன் கேஸ் போட்டுறான், கோர்ட்ல கேஸ் போட்டுறான். என்னன்னா இவங்க ஜோமணி என் சாராய கடை தெரிஞ்சு கடையை எரிச்சு போட்டாங்க, இதுக்கு நீங்க நஷ்டம் வாங்கி தரணும் அப்படின்ட்டு அங்க கோர்ட்ல கேஸ் போட்டு உடனே கோர்ட்ல இருந்து ஆள் வந்து
இவங்களை பிடிச்சு போறாங்க. ஜோம் பண்ணாங்களா கொஞ்சம் அம்மா மாதிரி அவங்க பிடிச்சிட்டு கொண்டு போய் அங்க கூட்ட ஒன்று எடுத்துட்டு நீங்க ஜோம் பண்ணி இவங்க சாராய கடையை எரிச்சிங்களா அப்படின்னு உடனே இவங்களும் சொன்னாங்க, கணம் போட்டார் அவர்களே, நாங்க இவங்க சாராய கடையை ஜோம் பண்ணி ஒண்ணு எரிக்கலாம். அல்லேலூயா. சொன்னாரா, உங்க ஜெபத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. உங்க ஜெபத்துல அவன் சாராய கடை எரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா உங்க ஜெபத்துல உங்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவன் சாராயத்தை எரிச்சாருன்னு உனக்கு நம்பிக்கையே இல்லை. நீங்க எல்லாம் என்ன கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு அவர் அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இதே போல நம்மளும் நேரத்துல அப்படிதான் இருக்கும். நம்ம ஜெபம் கேட்கப்படும் சொல்லிட்டு சாத்தானுக்கு நல்லாவே தெரியுது, பிசாசுக்கு நல்லா தெரியுது. இவன் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோன்னு, நான் ஜெபம் பண்ணி யாரு கேட்க போறேன், நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன் சொல்றோம், யாரு கேட்க போறான் அப்படின்னுட்டு நம்ம நினைக்கிறோம். இங்க நம்ம ஊர்ல ஒரு குடியாரர் உண்டு. அவரு என்ன பார்த்து சொன்னாரு, இவரும் பாஸ்டர், இவரும் சும்மா ஜெபம் பண்ணி தான் பாக்காரு, ஒண்ணுமே இவருக்கு நடக்கல சொல்றான். அவர்கிட்ட இடத்தையும் கேட்டிருந்தேன். அப்போ அவர் அப்படி சொன்னாரு, எனக்கு அது பார்த்தோம்னா சொன்னதை கேட்டோம்னா கஷ்டமா இருக்கும். அந்த குடிகாரன் கூட சொல்றான், சொல்றான் இவர் ஜோமணி ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. ஆனா நடக்குது. அல்லேலூயா. நான் சொல்லாண்டா, நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். இப்படி ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு வைப்பாருன்னு நம்ம நினைச்சு பார்க்கல. ஆனால் எனக்கு இன்னும் திருப்தி வர மாட்டேங்குது. இன்னும் நாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் இன்னும் வர வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் நடக்கிற போதுதான் இன்னும் நாம் ஆண்டவர் மையப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாட்டா நமக்கு இன்னும் ஒன்னும் நடக்காத நிலைமையில ஆகணும். ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது. அல்லேலூயா. உறங்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. பவுலும் சீலாவும் அவங்களை அடித்து அவர்களை சின்ன பின்னமாக்கி தொழுமரத்துல மாட்டி வைத்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் அந்த தொழுமரம் மாட்டப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையில அவங்க நடு இரவுல ஜெபம் பண்ணி பாடி கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது வானத்துல தூதன் இறங்கின போது அந்த சிறைச்சாலை அஸ்திவாரம் எல்லாம் அதிர்ந்தது, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிட்டு. தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுடுங்க, நம்ம ஜெபம் பண்ணனால ஆண்டவர் கிரியை செய்வார். அவருடைய பதில் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நேரடியா ஆண்டவர் வந்து அப்படி ஒரு பிஸ்கடத்தையும் தந்து சாப்பிடு மகனே சொல்லி ஊட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்க கூடாது. அவருடைய பதில் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி வேண்டுமானாலும் வரலாம். எப்படியும் அவர் தருவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. கேட்பதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை. தானியேலுடைய நாட்களில எல்லா அரச கட்டளை சொல்லிவிட்டது 30 நாள் வரைக்கும் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நமக்கு அப்படி ஒரு கட்டளை பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்த யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, அரசாங்கம் கட்டளை போட்டிருக்கிறது, நாங்க நிச்சயம் பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். இப்போ லாக்டவுன் டைம்ல யாரும் ஆராதனைக்கு போக கூடாதுன்னு சொன்னா நிறைய பேருக்கு சந்தோஷம். சொல்றேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சந்தோஷம், நிறைய பேருக்கு வேதனை. வீட்டுல இருந்து ஜெபம் பண்றாங்க, சரி எப்படியோ ஜெபம் பண்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஆராதனைக்கு போக விரும்பாதவங்களுக்கு எல்லாம் பயங்கர கொண்டாட்டம். ஜெபம் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் பயங்கர கொண்டாட்டம். சரி 30 நாள் இந்த மாசம் முழுவதும் எங்க பாஸ்டர் தொந்தரவு எங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. பாஸ்டர் மாதிரி இனி வாங்க சொல்லி உங்களை கூப்பிட்டு உங்களை தொந்தரவு மாட்டாங்க. இன்னைக்கு காலையில ஒரு பாஸ்டர் மெசேஜ் கேட்ட என்ன தெரியுமா, அறிவிப்பு சொல்றாரு, நீங்க புது வருஷத்துல என்ன பண்ணுங்கன்னா நாங்க பாடுவோம், நீங்க பாடக்கூடாது. நல்லா இருக்குங்களா? ஸ்தோத்திரம். நாங்க ஒரு காலத்துல நாங்க பாடிக்கிட்டு உங்களை சத்தமா கைத்தறி பாடுங்க சொல்லுவோம், நீங்க ஆனா பாட மாட்டீங்க, நீங்க வெத்தலை தடவிட்டே இருப்பீங்க. ஆனா இனி புது வருஷத்துல எப்படின்னா நாங்க மட்டும் தான் பாடுவோம், நீங்க பாடக்கூடாது. நீங்க எழுதி மனசுக்குள்ள செய்யணும். இவ்வளவு கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிதானே? எல்லாரும் சிரிச்சுட்டே சொல்றாரு. சொல்றோம். ஏன்னா நீங்க ஒரு காலத்துல பாடத்தெல்லாம் பாட மாட்டீங்க, இப்ப உங்களுக்கு பாடாம இருக்கக்கூடிய சான்ஸ் வருது. அது இப்படி எல்லாம் கட்டளை வருகிறது. அரசாங்கத்துடைய சட்டம் ஒவ்வொரு நாளும் மாறும்.
ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லி எல்லாம் மாறும். இந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணுனா ஸ்தோத்திரம், மறைமுகமா ஜெபம் பண்ணாலும் சரி, வெளிப்படையா ஜெபம் பண்ணாலும் சரி, சிங்க கேபில போடப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தானியேலுடைய நாட்கள் சொல்லப்பட்ட போது தானியேல் அதை பத்தி கவலைப்படல. அவர் ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அல்லேலூயா, ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். பார்த்ததுனாலதான் சிங்கங்களின் கெபில போடப்பட்ட பிற்பாடும் கர்த்தர் சிங்கத்தினுடைய வாயை கட்டினார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், நமக்கு எதிராக இருக்கிற அத்தனை சிங்கங்களின் வாயை கட்டுவோம். அல்லேலூயா. ஜோமனம் ஜோம் பண்ணாட்டா நம்ம ஆத்மா சீரழிஞ்சிரும். அதனால அருமையானவர்களே, சில ஜெபிக்க தெரியாதவங்க கூட சொல்லலாம், நீங்க ஜெபிக்க தெரியாவிட்டாலும் இயேசுவே என்னை ரட்சியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்படி சொல்லி 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. காலையில ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவர் நோக்கி பாருங்க. நைட்டு படுக்கும் போதாவது ஒரு 10 நிமிஷம் பாருங்க. அப்படி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளான அந்த ஜெப ஆவி ஆண்டவர் ஊற்றுவார். அல்லேலூயா. யாரும் கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறது கிடையாது. நாம் நம்முடைய குறைகளை, நம்முடைய தேவைகளை நம்முடைய தகப்பனத்தில் சொல்லுகிறது போல நாம் ஆண்டவரத்தில் நேரடியா சொல்லலாம். ஒரு மனுஷன் இருந்தார், அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. இவரு பைபிள் காலேஜ் படிக்க போனார். பைபிள் காலேஜ் படிக்க போனது எதுக்கு சொன்னா, இந்த கிறிஸ்தவ எல்லாம் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு, அது எப்படி பொய்ன்னு சொல்லலாம்ங்கிறத படிக்கிறதுக்காக எங்க போனாரு பைபிள் காலேஜ் போனாரு. நம்ம எல்லாம் எதுக்கு பைபிள் காலேஜ் போவோம்? இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் பெரியவர், அவர்தான் வல்லவர், நல்லவர், அவரை பத்தி சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எப்படி கற்றுக்கொள்ளலாம் சொல்லி கற்றுக்கொள்வதற்காக போவோம். ஆனா இவரு இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லதுக்காண்டி அவர் பைபிள் காலேஜ் போனார். கிறிஸ்தவெல்லாம் பொய்யன்னு சொல்றதுக்காண்டி பைபிள் காலேஜ் போனார். ஆனா அங்க போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவங்கள எல்லாரும் பிரிச்சு ஊழியத்துக்கு விட்டுட்டாங்க, கிராம ஊழியத்துக்கு விட்டுட்டாங்க, சுவிசேஷம் அறிவிக்க விட்டுட்டாங்க. அப்ப இவரோட ஒரு குரூப் போறாங்க. போகும்போது ஒரு கிராமத்துல பிசாசு பிடிச்ச ஒரு பொம்பளை அங்க படுத்திருக்கு. உடனே எல்லாரும் பாட்டு பாடினாங்க, கை தட்டினாங்க, எல்லாம் நடந்து. இவரு ஒரு மாதிரி நிக்கிறார், இந்த ஆளு ஒரு மாதிரி நிக்கிறார், இது பேர் விஸ்வநாதன், ஒரு மாதிரி நிக்கிறார். அப்போ அந்த தாய அந்த அம்மாவை மட்டும் முன்னாடி வச்சுட்டு, இந்த அம்மாவை நம்ம ஜோமனா வர அப்படின்னு ஜோமனும் சொன்ன உடனே, இதுக்கு ஜோமனை யார் தெரியுமா? இந்த சகோதரனை பிடிச்சு விட்டுறாங்க. அல்லேலூயா. விஸ்வநாதன் இவரு ஜேம்ஸ் இப்ப ஜோமனா அப்படின்னு. இவருக்கு ஜோமனும் தெரியும், ஒண்ணும் தெரியாது. என்ன தெரியுமா ஜோம் பண்ணாரு? இயேசுவே நீ கடவுள்னா இந்த அம்மாவுக்கு சொகத்தை வரும். இதுதான் ஜபம். இயேசுவே நீ கடவுள் சொன்னா இந்த அம்மாவுக்கு சோதனை வரும். இப்படி யாரும் ஜோம் பண்ணியலாம்? ஆனா இந்த அம்மா அப்படிதான், இவரு அப்படிதான் ஜோம் பண்ணாரு. அந்த அம்மாவுக்குள்ள அந்த வியாயி ஆடி பொழிச்சிட்டு உடனே விடுறாரு. அல்லேலூயா. அதுல இருந்து அந்த குரூப்புகள் அங்க ஊழித்து போச்சுன்னா வியாயி வரட்டதா இருக்குமா? ஜேம்ஸ். இவருக்கு ஜபம் வேற ஒண்ணும் கிடையாது. இயேசுவே நீ கடவுள்னு சொன்னா சோமன். அது இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப தியாய விரட்டைகள்ல எல்லாரும் இப்ப இவர்கிட்ட தான் ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஒண்ணு என்னாச்சுன்னா, ஒரு இடத்துல ஒரு வாலிப பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அதுக்கு ஜோமனை போயாச்சுன்னா அது ஏத்துட்டு நிக்குது, பயங்கரமா ஆக்ரோஷமா நிக்குது. ஸ்தோத்திரம். இவரு சொல்லி பார்த்தாரு, இயேசுவே நீ கடவுள்ல சுகமுடன் சொன்னா அது போகல, அது அப்படியே சவால் விட்டுட்டு இருக்குது. நீ சொன்ன நான் போகணும் அப்படின்னு. உடனே இவருக்கு அவமானமா போச்சு. உடனே வந்துட்டாரு வீட்டுக்கு. வந்து இவருக்கு இயேசுவே நீ கடவுள்னு சொன்னா சுகமுடன் சொல்லி நான் சொன்னேன், இதுவரைக்கும் ஓடிச்சு. இதுவரை ஆனா எனக்கு உங்களை பத்தி தெரிய வச்சதை நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீ உண்மையான கடவுள் சொன்னா நான் அடுத்த வாரம் நான் போவேன், சுகம் கொடுக்கணும், இல்லாட்டா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்மானத்தோடு அப்படியே இருக்கிறார். 3 நாள் உபவாசம் பண்ணார், சாப்பிடல, அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே ஜெபமும் பண்ணல, ஜெபம் தெரியாது, அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே அழுது இருக்கிறார். 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை போறாரு. அந்த கிராமத்துல கால் எடுத்து வச்ச உடனே அங்குள்ள பேய் சொல்ல ஆட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அந்த பேய் ஆட ஆரம்பிச்சுட்டு அது சொல்லுது, அங்கிருந்து அழகிட்டு இருக்கு. அண்ணா ஒருத்தன் வாரான், 3 நாள் பட்டினி கடந்துட்டு வாரான், என்ன விரட்டது வர நான் போவனா அப்படின்னு சொல்லிட்டு வருது. வந்ததான் உண்டு. ஸ்தோத்திரம். வந்து உள்ள ஏறினதான் உண்டு. இப்ப என்னத்துக்கு வந்த? நான் போக மாட்டேன், நீ எப்படி சொன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு. உடனே இயேசுவே நீ கடவுள்னு சொன்னார்.
கடவுள் சொன்னா அப்படின்னு சொன்னோன்னு அது சொல்லிச்சான், அவர் தான் உண்மையான கடவுள், நீ சொல்ல நான் போயிடறேன் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா நீ சொல்லிட்டு இருக்க, அவர் தான் உண்மையான கடவுள், நீ சொல்ல, நீ இப்ப இயேசு நாமத்துல போன்னு சொல்லி நான் போயிடறேன் அப்படின்னு பிசாசு சொல்லி கொடுக்குது. பாருங்க, நிறைய நேரத்துல பிசாசு தான் நமக்கு சொல்லி தர நிறைய விஷயங்கள். அல்லேலூயா. ஒழுங்கா ஜெபம் பண்றதை கூட பிசாசு சொல்லி தரான். சொல்ற பிசாசு ஆண்டவர் சில நேரத்துல அவனை வச்சு சொல்லி கொடுக்க வைக்கிறாரு. அப்போ ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாட்டா நமக்குள்ளால நாம் வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது, முடிவை சரியா சந்திக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இரண்டாவது ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும். மூணாவது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தொடர்ந்து 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புள்ளவர்களா இருங்க. முதல்ல தெளிந்த புத்தி வேணும், இரண்டாவது ஜெபம் பண்ணணும், மூணாவது ஊக்கமான அன்பு. யார் மேல தெரியுமா? ஒருவர் மேல் ஒருவர். அல்லேலூயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறீங்களா? கசப்புகளை வீண் வைராக்கியமா வச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பேதுரு அழகா சொல்றாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப அன்பு நமக்கு வேணும்னா நம்ம மற்றவங்க செய்யற குற்றங்களை நம்ம அப்படி பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் வேணும். அவங்களுடைய பாவங்களை மூடக்கூடிய ஒரு சுபாவம் வேணும். நம்ம எவ்வளவு பெரிய அநியாயக்காரங்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனா அவர் நமக்கு வெளிப்படுத்துறவங்க தெரியும், நான் எவ்வளவு பெரிய பாவம் சொல்லி தெரியும். நம்முடைய பாவங்கள்லாம் இயேசு நினைப்பா இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு இங்க இருக்க மாட்டோம், எங்கேயே இருப்போம். அப்படிதானே? அவர் நம்முடைய பாவங்களை நினையாதபடிக்கு நம்முடைய பாவங்களை மூடி அதை கழுவி சுத்திகரித்து நம்ம எவ்வளவு பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அப்போ இந்த கடைசி நாட்களை ஏன் அன்பு உள்ளவர்களா இருக்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, வேதம் சொல்லியிருக்கிற மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பறிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அன்புள்ளவர்களா இருக்கணும். அக்கிரமம் மிகுதியாகும் போது அன்பெல்லாம் தனிஞ்சு பேரும் ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க, குற்றம் சாட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க. யாரும் அவங்கவுங்க குறைய சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அன்பில்லாத நாட்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதுல அன்பை காண முடியாது. இந்த கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகிற நாட்கள், ஒருவரொரு பகை உண்டாக்கக்கூடிய நாட்கள். அதனாலதான் இந்த எல்லாவற்றும் முடிவு சமயமாயிட்டு நீங்க அன்புள்ளவர்களா இருங்க. உங்களுக்குள்ள கசப்பை வச்சுட்டு, பகையை வச்சுட்டு, விரோதத்தை வச்சுட்டு நீங்க முடிவை, நல்ல முடிவை சந்திக்க முடியாது. அல்லேலூயா. சிலவங்க மன்னிக்க முடியாத சில குற்றங்களை செய்யதான் செய்யறாங்க, பேசதான் செய்யறாங்க. நம்ம அவங்களே மன்னிக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. இயேசு சிலுவையில தொங்குற போது கூட மன்னித்தாரே. நம்ம மன்னிக்கிறதுக்கு என்ன? மன்னிக்கணும். அல்லேலூயா. உள்ளவங்க மன்னிப்பாங்க, எல்லான பாவங்களை மூடணும். அன்பு சகலத்தை சகிக்கும். 1 பேதுரு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுல் அழகாக அன்பை பற்றி சொல்கிறார். அன்பு ஒழியாது. அல்லேலூயா. அந்த அன்பு நமக்கு வேணும். அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வேணும். இந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லாவிட்டால் நாம் சரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அன்புள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அன்புள்ளவர்கள் பாவங்களை, குற்றங்களை மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். அன்புள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த அன்பு நமக்கு வேணும். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப வளர்ப்பதற்கு கொண்டு எல்லாத்தையும் சொல்வதற்கு சமயமில்லை. கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியா இருக்கும். ஆண்டவர் வருகிற நாட்கள் விசுவாசத்தை காண்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இந்த விசுவாசத்தை விலகப்படுகிற நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாவற்றிலையும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை இருக்கணும், உறுதியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்களா? சில நேரத்துல சில காரியம் ஜெபம் பண்ணி சில காரியங்கள் நடந்தோன்னு நமக்கு விசுவாசம் வந்துருது, நடக்காத விசுவாசம் போயிருது. ஸ்தோத்திரம். விசுவாசின பேர் இருக்கும், ஆனா விசுவாசத்தை காண முடியாது. விசுவாசம் இருக்குதா? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி இருக்கிறது. நம்ம சாத்தான் எய்கிற அக்னி ஆசிரங்கள் எல்லாம் அழிப்பதற்கு நம்ம இடத்துல ஆண்ட தந்தக்கூடிய ஒரு ஆயுதம் தெரியுமா? விசுவாசம். விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. சாத்தானுக்கு ஒரு நாள் சாத்தானுக்கு கீழ்ப்படியாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, நீ ஆண்டவர் ஆராதித்தால், நீ ஆண்டவரை பின்பற்றினா உனக்கு இந்த நன்மை கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்குள்ள ஆண்டவர் விசுவாசம் வைத்து என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி விசுவாசத்தோடு நில்லுங்க, கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமம் பயப்படாதாக. ஆண்டவர் செய்வார். விசுவாசத்துல உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள் இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சிலவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை எதிர்த்து நிற்பாங்க. அப்படி இல்லை. பிசாசுக்கு நமக்கு எதிராளியே பிசாசு தான். அவனுக்கு தான் எழுத்து நிக்கணும். அவனுக்கு எழுத்து நின்னாச்சுன்னா எல்லா காரியமும் நடக்கும். கடைசி நாட்கள்ல முடிவு காலத்துல வந்திருக்கிறோம். நாங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? முதல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். என்ன புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இரண்டாவது எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அசதியாக ஜாக்கிரதையா இருக்கணும். மூணாவது அன்புள்ளவர்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். நாலாவது எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். இந்த நல்ல பண்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து புதிய வருடத்தில் உங்களை பிரவேசிக்க செய்வார்னு சொல்லி உங்களை வாழ்த்தி நாம் எல்லாரும் தேவ சமூகத்தை ஜெபிக்கும்படியாக ஆயத்தப்படுவோம். எல்லாரும் மனங்கள் படித்து ஜெபிக்கலாம்.